ஹாய், என் பேர் பேதுரு. நான் ஒரு கேச்சர்மேன். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? மீன் பிடிக்கிறவன் சொன்னாங்க. என் தம்பி பேர் ஆந்திரேயா. பேதுருண்ணா, இன்னைக்கு மீன் பிடிக்க போகலாமா? வானம் தெளிவாக இருக்குது, போனால் நல்லா வருமானம் வரும். வேண்டாம்ப்பா, தூரத்தில் பாரு, சின்னதாக ஒரு மேகம் எழும்பி வருது. அது பெரிய மழையாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. என்னங்க பார்க்குறீங்க? எனக்கு கடல், காற்று, தண்ணீர் இது எல்லாத்தையும் பற்றி நல்லா தெரியுங்க. எனக்கு எப்போ மீன் பிடிக்க போகணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியுங்க. இதே மாதிரி ஜாலியாக என் வாழ்க்கை கடலும் கரையுமாவே நல்லா போச்சுங்க. அப்போ தான் ஒரு நாள் ஏசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாருமே என் பின்னால் வாங்க, நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன்னு சொன்னார். எங்களுக்கு எதுவுமே புரியல. மனுஷனை எப்படி பிடிக்கிறதுன்னு நாங்கள் எல்லாம் யோசித்தோம். அப்புறமா அவரோட சாந்தமான முகத்தை பார்த்து நாங்களாம் அவர் கூடவே போயிட்டோங்க. பா, என்ன மனுஷங்க அவரு! பேசுகிற பேச்சு இருக்கே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சாந்தமாக இருப்பார், அமைதியாக பேசுவார், எங்கள் கூடவே இருப்பாருங்க எப்போவுமே. அவர் எங்கே போனாலும் எங்களை அவங்க கூடயே கூட்டிகிட்டு போவாருங்க. அப்போ தான் ஒரு நாள் நைட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு மீன் கூட எங்களுக்கு மாட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் போட்டு ட்ரை பண்ணேன், ஆனாலும் ஒரு மீன் கூட மாட்டலைங்க. அப்புறம் வலையை கஷ்டப்பட்டு நாங்கள் அலசிட்டு இருந்தோம். அப்போ தான் ஏசு வந்தார். படகை கொஞ்சம் தள்ளி போய் போடுங்கன்னு சொன்னார். நாங்களும் போட்டோங்க. அப்புறமா படகு எங்கள் போட்டில் ஏறி உக்காந்து அவர் பிரயாசம் பண்ணாருங்க. அப்புறமா அவர் சொன்னார், வலையை எடுத்து வந்து வடக்கு பக்கம் போட சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டோம் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. சரி, நீங்கள் சொல்கிறீங்களேன்ட்டு நான் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் வலையை போட்டதுக்கப்புறம் என்ன அதிசயம், எவ்வளோ மீன் மாட்டுச்சு! வலை கிளிகிற அளவுக்கு நாங்கள் மீன் பிடிச்சோங்க. வலை கிளிகிற அளவுக்கு நாங்கள் மீன் பிடிச்சோங்க. இப்படி அவர் பண்ண அதிசயம் ஒன்றா ரெண்டா சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் மொத்தம் 13 பேர் ஒன்றா தான் இருப்போம் எப்போவுமே. அன்றைக்கி அதே மாதிரி அவருக்கு வந்து எதிரிகளும் பெருகிட்டே போனாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்போவுமே அவர்கிட்ட போக மாட்டேன், அவர் கூடவே இருப்பேன்னு சாதிச்சேங்க. அப்போ ஒரு எதிரிகள் நிறைய பேர் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவர் கூட நானும் போனேன். நான் வெளியே நிற்கும் போது 2 பேர் என்னை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட வந்து கேட்டாங்க, இவர் யாருன்னு தெரியுமான்ட்டு. ஆனால் நான் அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேங்க. சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டேங்க. அப்புறமா கர்த்தர் என்னை பொறுமையாக திரும்பி பார்த்தாருங்க. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாங்க. அப்புறமா அவர் திருப்பி உயிர் தெழுந்து எழுத வந்தப்போ அவர் மனசில் எதுவுமே வச்சுக்காம என் மேலே அன்பு நிறைய காட்டினாருங்க. நிஜமாலே அவர் ரொம்ப கிரேட்டுங்க. இதே மாதிரி நாங்கள் மீன் பிடிக்க கஷ்டப்பட்டப்போ அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னதை கேட்டோம். நீங்களாம் அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லா போவோம். தேங்க்யூ.